ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடலை அப்படின்னும் யாருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவிச்சிருக்காரு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பாக வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவதாக சொல்லப்படுது. அதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டுமே நேரடியாக போட்டியிட இருக்கு. விஜயுடைய தாவேகா போட்டியிடுமா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்புக்கான முதல் அறிக்கையிலேயே வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பிரதான இலக்கு. அதுவரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலையும் போட்டியிட போவதில்லை அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கோம். மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாம தங்களுடைய அதிகார பலத்தோட பொது தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்துக்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவது வழக்கம் அப்படிங்கிறதையே கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துது. அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறத கழக தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.